அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திய நாடே பெருமைப்படும் ஆப்ரேஷன் சிந்தூர். அது என்ன ஆப்ரேஷன் சிந்தூர்? மனைவிமார்கள் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க நெத்தியில் இருக்கிற அந்த குங்குமத்துக்கு பேரு சிந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கே எந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பகல்கம் தாக்குதல் நடத்துகிறாங்க தீவிரவாதிகள். ஒரு கோழைத்தனமான தாக்குதல். அதற்கு இந்திய அரசாங்கம், பாகிஸ்தான் அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு நம்மளும் சொல்லலை. பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள் அவங்களோட சப்போர்ட்டில், பாகிஸ்தான் அரசாங்கத்தோட சப்போர்ட்டில் இது நடந்திருக்கலாம் அப்படின்றது. எதுவானாலும் தீவிரவாத தாக்குதலுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் 9 இடங்கள் டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தீவிரவாதிகளை முகாம்கள் அழிச்சிருக்கோம், சிலர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவானாலும் தீவிரவாதிகளுக்கான முறியடிப்பு செஞ்சே ஆகணும். ஆனால் இதில் என்னோட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எக்காரணம் கொண்டும் பாகிஸ்தானில் இருக்கிற மனிதர்களையும் மனிதர்களாக பார்க்கணும். ஏன்னா தீவிரவாதிகள் மேலே தாக்குதல் நடத்தணும், ஆனால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே இந்தியாவில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன ஒரு மிக சிறந்த வாக்கியம் சொல்லியிருக்கோம். அதனால் அங்கே இருக்கிற மக்களும் நம்ம மக்களை பார்க்கணும். அவங்கள மதத்த அடிப்படையில் பிரிக்கக்கூடாது. அந்த விதத்தில் நான் எதிர்பார்க்கறது. பட் தீவிரவாத தாக்குதலுக்கு முறியடிச்சே ஆகணும். ஏன்னா இங்கே போன உயிர் 27 உயிர் தானே. அதனால் இது உண்மையாலுமே ஜெய்ஹிந்த் அப்படின்னு நான் சொல்லணும்.